நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பு புதிய பாட புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான கலைச்சொற்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ் அப்படின்னா ஒலி பிறப்பியல். ஃபோன்னா ஒலி சம்மந்தமாக வரும், ஃபோனட்டிக்ஸ்னால் ஒலி பிறப்பியல் அப்படின்னு இருக்குது. அங்கே ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ்னாலும் ஒலி பிறப்பியல் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வவ்வல்னா உயிர் ஒலி, உயிர் எழுத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகங்களை கொடுத்துருக்காங்க. உயிர் எழுத்து அப்படின்னாலும் சரி தான், வவ்வல்ங்கிறதுக்கு உயிர் ஒலி அப்படின்னாலும் சரி தான். அடுத்தது கன்சோனன்ட் அப்படின்னா மெய் ஒலி, மெய் எழுத்துங்கிறது 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகங்களை கொடுத்துருக்காங்க. வவ்வல்னா உயிர் எழுத்து, கன்சோனன்ட்னா மெய் எழுத்து, உயிரொலி மெய்யொலி எல்லாம் ஒன்று தான். அடுத்தது நேசல் கன்சோனன்ட் சவுண்ட் அப்படின்னா மூக்கொலி. இதுக்கு வந்து ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நேசல் கன்சோனன்ட்னா மெய்யொலி, மூக்கு மெய்யொலி அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஆப்ஷன் வரலாம். ஆனால் நீங்கள் குழம்பிடக்கூடாது. நேசல் கன்சோனன்ட் அப்படிங்கிறது வந்தாலும் சரி, மூக்கு ஒலி அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சரியானது. நேசல் கன்சோனன்ட் சவுண்ட்னாலும் மூக்கொலிங்கிறது தான் சரியானது. ஃபோனிம் அப்படின்னா ஒலியன். இப்போ ஃபோன்னா ஒலிங்கிறது சம்மந்தமாக நமக்கு தெரியும். அடுத்தது எம்இ அப்படிங்கிறத வந்து 2 எழுத்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒலியன் அப்படிங்கிறது வருது. இப்போது இதில் எம்ங்கிறத வந்து அப்படியே திருப்பி போட்டோம்னா யாங்கிற மாதிரி வரும். அடுத்தது இதுதான் உங்களுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஃபோன்னா ஒலி நமக்கு தெரியும். அடுத்தது 2 எழுத்து வந்திருக்கு எம்இ அப்படிங்கிறது. அந்த எம் அப்படியே திருப்பி போட்டோம்னா யான் வரும். அடுத்தது ஒலியன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது எஃபிகிராஃப்னா வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு. ஸ்கல்ப்சர் அப்படின்னா வந்து கல்வெட்டு, எஃபிகிராஃப்னாலும் கல்வெட்டு. அடுத்தது பிக்டோகிராஃப் அப்படின்னா சித்திர எழுத்து. பிக்சர்னா சித்திரம், கிராஃப்னா வரைபடம். இப்போ சித்திர வரைபடம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். சித்திர வரைபடம் இருந்தால் தவறு. சித்திர எழுத்து அப்படிங்கிறது வந்து நமக்கு சரியானது. வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு. இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தெரியாதவங்க கட்டாயமாக தெரிஞ்சுங்க. முக்கியமானது வார்த்தை வேலிங்கிறது வந்து பள்ளத்தாக்கு. திக்கெட் அப்படின்னா புதர். இது வந்து ஒரு புதிய வார்த்தையாக இருக்குது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். திக்கெட்னா புதர். இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா புதர் எப்பவுமே வந்து திக்காக அடர்த்தியாக இருக்கும், யாரும் உள்ளே போகாத மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம். புதர்ங்கிறது வந்து திக்காக இருக்கும், அதனால் திக்கெட்னா புதர். அடுத்தது ரிட்ஜ்னா மலைமுகடு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா முகடுன்னு இருக்கலாம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லைன்னு இருக்கலாம், அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் வரலாம். ரிட்ஜ்னா மலை முகடு அப்படிங்கிறதா வரணும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரிட்ஜ்னா மலை முகடு. அடுத்தது லோக்கஸ்ட்னா வெட்டுக்கிளி. இது வந்து நம்ம புதிய வார்த்தையாக இருக்குது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். லோக்கஸ்ட்னா வெட்டுக்கிளி. அடுத்து லியோபாட் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தைங்கிறதா வந்து சரியானது. இதுக்கு 4 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை புலின்னு இருக்கலாம், சிங்கம் இருக்கலாம். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் போட்டு குழப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சிறுத்தை புலியா, சிறுத்தை வருமா, புலி வருமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன். லியோபாட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. இப்போ எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா லியோ அப்படிங்கிறது ஒரு படம், அதே மாதிரி சிறுத்தைங்கிறதும் ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பட் அப்படிங்கும்போது மொட்டு. இது நிறைய பேர் தெரிஞ்சதாக இருக்குது, தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. பட்னா மொட்டு. அடுத்தது மில்லட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் வந்து பொதுவாக மில்லட்னு குறிப்பாங்க ஆங்கில எழுத்தில். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்டிபயோட்டிக் வந்து 4 ஆப்ஷன் வந்து என்ன வரலாமா, எதிர் உயிரிகள் அப்படின்னு இருக்கலாம், நுண் உயிரிகள் அப்படின்னு இருக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே தமிழ் படுத்தி இருக்கலாம். ஆன்டினா வந்து எதிர் உயிரிகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். அடுத்து வந்து நுண் உயிரிகள் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து சரியானது வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் முறி அப்படிங்கிறது தான் சரியானது. இங்கே 3 எழுத்து வரும், 3 வார்த்தைகள் வந்து இதில் இருக்குது. நுண் உயிர் முறி அப்படிங்கிறது. ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முறி. டேரெக்டாக பார்த்திங்கன்னா உயிர் முறின்னு கூட இருக்கலாம், ஆனால் இங்கே நுண்ணுயிர்ங்கிறது வந்து சேர்ந்து வரணும், அதுதான் வந்து இதில் முக்கியமானது. ஆன்டிபயோட்டிக் வந்து நுண்ணுயிர் முறி அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்தது ஆடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா பட்டய கணக்கர் அப்படிங்கிறது தான் சரியானது. இப்போது கணக்காயர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணக்காயர் அப்படிங்கிறது சரியானது. இப்போ ஆடிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டய கணக்கர் அப்படின்னு 2 வரணும். ரீஃபார்ம்ஸ் அப்படின்னா சீர்திருத்தங்கள். இது எளிமையாக நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்தது ஆர்டிசன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கைவினைஞர். இப்போது ஆர்ட்னா வந்து கலை, ஆர்டிஸ்ட்னா வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் அல்லது கலைஞர் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போது ஆர்டிசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கைவினைஞர். எஸ்ஏஎன் அப்படிங்கிறது வந்து புதுசாக வந்திருக்கு. அப்படிங்கிறது போது சும்மா ஷார்ட்கட் மாதிரி கைவினை பொருள் வந்து சன் மாதிரி சூரியன் மாதிரி ஒரு கைவினை பொருள் செஞ்சுருக்கோம், அப்படி கைவினைஞர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கிராஃப்ட்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கைவினை பொருட்கள் அப்படிங்கிறது எளிமையாக இருக்குது. பேஸ்கட்ரி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கூடை முடைதல். இது 2 இருக்குது. பேஸ்கட்னா கூடை நமக்கு தெரியும், பேஸ்கட்ரி அப்படின்னா கூடை முடைதல். இதுக்கு 4 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கூடை பின்னுதல், கூடை செய்தல் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் கூடை முடைதல் அப்படிங்கிறது வந்து மரபு அப்படிங்கிற இதில் வரும். கூடை வந்து முடையணும் அப்படிங்கிறது தான் சரியானது. அப்போ பேஸ்கட்ரினா கூடை முடைதல் அப்படிங்கிறது தான் சரியானது. இப்போ ட்ரம் அப்படிங்கிறது முரசுங்கிறது தமிழ் பாடப்புத்தகங்களை கொடுத்துருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முழவுன்னு இருக்கலாம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பறைன்னு இருக்கலாம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் போட்டு நம்மளே குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இப்போ ட்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முரசு அப்படின்னு. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் போர் முரசு கொட்டுவாங்க அப்படிங்கிற ஞாபகம். போர் முரசு, ட்ரம்னா வந்து போர் முரசு தான் வந்து ஞாபகம் வரணும். அடுத்தது ஹார்னா வந்து பார்த்திங்கன்னா கொம்பு. இதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒலி எழுப்பும் கருவி, ஒலி எழுப்புதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். ஹார்ன் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஹார்னை வந்து கொம்புங்கிறது வந்து சரியானது. அடுத்து நிட்டிங்னா பின்னுதல். இது வந்து பார்த்திங்கன்னா நெட் சிட்டி அப்படின்னா திருப்பூர் சொல்லுவாங்க, பின்னல் ஆடை நகரம் அப்படின்னு. நிட்டிங்னா வந்து பின்னுதல் அப்படிங்கிறது இப்போ ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ரிட் அப்படின்னா வந்து சடங்கு. இது கொஞ்சம் புதுமையாக இருக்குது, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ரிட்னா வந்து சடங்கு. அடுத்து டையிங்னா சாயம் ஏற்றுதல். டையிங்கிறது வந்து
சாயம் ஏற்றுதல் அப்படிங்கிறது ஒன்று. டையிங்னா வந்து சாயங்கள்னு கூட ஒரு ஆப்ஷன் வரலாம். டையிங்னா சாயம் ஏற்றுதல் அப்படிங்கிறது வந்து சரியானது. டேனிங்னா வந்து பார்த்திங்கன்னா தோல் பதனிடுதல் அப்படிங்கிறது. இது நம்ம அறிவியல் பாடப்புத்தகங்களில் சமூக அறிவியல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். டேனிங் அப்படிங்கிறது வந்து தோல் பதனிடுதல். அடுத்து ரெடிமேட்னா ஆயத்த ஆடைகள். ரெடியாக இருக்கிறது வந்து ஆயத்தப்படுத்துதல் அப்படின்னு ஆயத்தமாக இருக்கிறது. ரெடிமேட்னா ஆயத்த ஆடைகள், ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடைகள். அடுத்து லூம் அப்படிங்கும்போது தறி, ஹேண்ட்லூம் சொல்கிற மாதிரி அது மாதிரி கைத்தறி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது எம்எல்ஏ அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர். இதுக்கு ஆப்ஷன் வந்து சட்ட மேலவை உறுப்பினர் இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். எம்எல்ஏன்னா மினிஸ்டர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர். சட்ட மேலவைக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்எல்சின்னு வரணும். அதுதான் வந்து எம்எல்ஏனா சட்டமன்ற உறுப்பினர். அடுத்தது இக்வெஸ்ட்ரெயின் அப்படின்னா குதிரை ஏற்றம். இதுக்கு வந்து நம்ம குதிரை ஏற்றம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடு நம்ம பழக்கத்தில் இருக்குது. அதனால் குதிரை ஏற்றம் இதுக்கு வராதா எக்வெஸ்ட்ரெயினுக்கு அப்படின்னு மாதிரி நீங்கள் விட்டுட்டு போகிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் வந்து எக்வெஸ்ட்ரெயின்னா குதிரை ஏற்றம் அப்படிங்கிறது வந்து சரியானது. இது நம்ம கட்டாயமாக புதுசாக இருக்கிறது தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது செயின்ட் அப்படின்னா ஞானி. செயின்ட்டுங்கிறதுக்கு இன்னும் 4 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அறிவாளி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துறவி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கூட கொடுக்கலாம். செயின்ட் வந்து துறவிங்கிற மாதிரி நமக்கு மீனிங் நமக்கு பழக்கத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது செயின்னா வந்து துறவிங்கிறது கொடுக்கக்கூடாது, அறிவாளிங்கிறது கொடுக்கக்கூடாது, ஞானி அப்படிங்கிறது வந்து சரியானது, ஞானி. அடுத்தது ரேஷனல்னா பகுத்தறிவு அப்படிங்கிறது தெரிஞ்சது நம்ம பழக்கத்தில் இருக்குது. அடுத்தது டாக்டரேட்னா முனைவர் பட்டம். டாக்டரேட்னா முனைவர் பட்டம். இது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது புதுசாக இருக்கிறவங்க கட்டாயமாக தெரிஞ்சுக்க. டாக்டரேட்னா முனைவர் பட்டம். அடுத்து வந்து எம்ஃபில் அப்படின்னா ஆய்வில் நிறைஞர் அப்படிங்கிற ஒரு பட்டம். எம்ஃபில் அப்படின்னா ஆய்வில் நிறைஞர். டாக்டரேட் அப்படின்னா பிஹெச்டின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து டாக்டரேட்னாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முனைவர் பட்டம் அப்படிங்கிறது சரியானது.